கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபுவின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோபு 37:5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமரப் பண்ணுகிறார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென். இன்றைய தியான வசனம் யோபுவின் சிநேகிதர்களில் ஒருவரான எலிகு யோபுவிடம் கூறியது. எலிகு தேவனின் மகிமையும் ஞானத்தையும் முன்னிட்டு மனிதன் மிகச் சிறியவன் என்பதை குறிப்பிடுகிறார். தேவனுடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். அவர் வானத்தின் கீழெங்கும் அந்த தொனியையும் பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார். அவர் உறைந்த மழையையும் கல்மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளை இடுகிறார். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாக குமரப் பண்ணுகிறார் என்று தேவனுடைய மகத்துவங்களை விவரிக்கிறார். தேவன் இயற்கையின் வழியாக, அதாவது மின்னல், காற்று, இடி போன்றவை வழியாக தம்முடைய சக்தியையும் ஆட்சியையும் வெளிப்படுத்துகிறார். இது மனிதரின் வரையறைகளை கடந்து அவரின் அசாதாரணமான தெய்வீக ஆளுமையை வெளிப்படுத்துகிறது. இதைத்தான் சங்கீதக்காரனும் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும், கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும், அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள் என்று மிக தெளிவாக கூறுவதை சங்கீதம் 29 வாசிக்கிறோம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். தேவனின் செயல்கள் மிகவும் ஆழமுள்ளவை. அவற்றை முழுமையாக புரிந்து கொள்ள மனிதனுக்கு தகுதி இல்லை. அவரின் நியாயங்கள், கிருபைகள், படைப்புகள் மற்றும் அதிசயங்கள் அனைத்தும் மனித ஞானத்தையும் புரிதலையும் தாண்டியது. தேவன் மனுஷரால் புரிந்து கொள்ள முடியாத விசித்திரங்கள் செய்கிறார். உதாரணமாக அண்டத்தின் நிலைமைகள், சோலார் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிற அண்ட சராசரத்தில் அவர் வைத்திருக்கும் சூரியன், சந்திரன், செவ்வாய் என்று எத்தனை கிரகங்கள், அவை எப்படி நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறது, இதை எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டாலும் கண்டுபிடிக்க முடியவில்லையே. அடுத்தது இயற்கையின் அற்புதங்கள். வெயில், மழை, பனி, குளிர் என்று பருவங்கள் சரியானபடி மாறி மாறி எப்படி நடக்கிறது? மூன்றாவது மனிதன் பிழைத்து கொள்ளும் கிருபை. டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுருவாங்க, சாரிங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, இன்னும் 1 மணி நேரம்தான் அப்படிங்கிற மாதிரி நேரத்தை குறிப்பாங்க. ஆனால் தேவ கிருபையில் அந்த மனிதன் உயிரோடு தேவநாம மகிமைக்கு சாட்சியாக எழுந்து நிற்பான். இது எப்படி சாத்தியம்? இறந்து 4 நாளான லாசருவையே உயிரோடு எழுப்பின தேவன் அவர். அத்தனை அற்புத வல்லமை நிறைந்த தேவன். இதை விசுவாசிக்கிறீங்களா? நாம் நிற்பதும்
நிர்மூலமாகாதிருப்பதும் அவர் கிருபைதானே. இதையும் ஒத்துக்கிறீங்கல்ல? அதிசயங்களைச் செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்கப் பண்ணினீர் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 77:14 வாசிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்துச் சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் என்று தாவீது வியந்து பாராட்டுவதை சங்கீதம் 40:5 வாசிக்கிறோம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. இதை ஒத்துக்கிறீங்களா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனைகளை இலக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகாபலத்தினாலும் அவருடைய மகா வல்லமினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுவதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. அப்படி அண்ணாந்து பார்த்தோம்னா இரவில் நட்சத்திரங்கள், நிலா, எப்படி ஒரு அற்புதம் பார்த்தீங்களா? அதையெல்லாம் எப்படி அவர் அமைச்சாருன்னு நம்ம எங்கேயாவது யோசிக்க முடியுமா? வடக்கு பக்கம்னா அது ஒரு பர்டிகுலர் நட்சத்திரம், கிழக்குன்னா அது ஒரு நட்சத்திரம். விடிவெள்ளின்னு நம்ம சொல்கிறோம். காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு பார்க்குற அந்த கிழக்கு பார்க்குற நட்சத்திரத்தை பார்த்து விடிவெள்ளி முளைத்து விட்டதுங்கிறோம். எங்கே முளைச்சது? எப்படி முளைச்சது? யாராவது சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அவருடைய படைப்பு அப்படி நீங்கள் யோசித்து பார்த்தாலே அப்பா அப்படின்னு வியக்கத்தான் முடியுமே தவிர இது எப்படி நடந்தது, ஏன் நடந்ததுன்றது நம்மளால் கிரகிக்கவே முடியாது. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்று தானியேலின் புத்தகம் 4:35 வாசிக்கிறோம். தேவனுடைய மகத்துவத்தை நம்மால் அளவிட முடியுமா? அவர் செய்யும் காரியத்தில் ஏன் செய்கிறீர் என்றோ இதை செய்யாதீர் என்றோ நம்மால் சொல்லத்தான் முடியுமா? யோசிச்சு பாருங்க. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமேன். அவர் சொன்னார்னா சொன்னது தாங்க. அவர் கட்டளை இட்டார்னா காற்றும் கடலும் அப்படியே அடங்கி ஒடுங்கி நிற்கும். நம்மெல்லாம் ஏமாத்துறோம். யோசிச்சு பாருங்க. தேவனின் ஞானத்தின் ஆழத்தையோ அவரின் படைப்பாற்றலையோ அவரின் வல்லமையையோ நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், மனிதனின் அடக்கத்தையும் தேவனின் ஆற்றலின் முன்பாக தாழ்மையையும் வலியுறுத்துகிறது. தேவனின் செயல்களை ஆச்சரியத்தோடு பாராட்டி அவற்றின் பின்னால் உள்ள அவரது கிருபையையும் நியாயத்தையும் நம்ப வேண்டும். தேவனின் செயல்களை நம் புரிதலின் ஆழத்தில் முழுமையாக காண முடியாவிட்டாலும் அவை நமக்கு பயனுடையவை என்றும் வியக்கத்தக்கவையாகவும் இருக்கின்றன என்பதை மனதார விசுவாசித்து, தேவனின் வார்த்தையின் சக்தி அனைவருக்கும் உயிர் கொடுக்கின்றது என்ற நம்பிக்கையுடன் அவர்
பாதம் பணிந்து தேவனின் கர்த்தத்துவம், ஆற்றல் மற்றும் நமக்கு தரும் நம்பிக்கைக்கான நன்றியுடன் அவர் பாதம் பணிவோம். அவரே அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பலன் கொடுத்து சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.